ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும். BEEE, DSA, CN, AP இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து இருக்கும். இதை எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறப்ப என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் BEEE. ஸோ இதில் வந்து ஓம்ஸ் லா, கிச்சாஃப் லா, பவர் அண்ட் எனர்ஜி இதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. AC அண்ட் DCயோட டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மோட்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வர்ற மாதிரி அப்ரோச் பண்ணுறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிற ரெண்டாவது வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார்மேட்டே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த யூனிட்ஸை கரெக்டாக போடணும். வோல்டேஜ், ஆம்பியரு, அது போக வந்து ஓம்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து யூனிட்ஸ் போடணும். யூனிட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க லாஸ்ட்டு போடுறப்போ. சர்க்கியூட் சிம்பிளை தப்பாக வந்து வரைஞ்சிடாங்க, கரெக்டாக வந்து ட்ரா பண்ண பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் DSE, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். நீங்கள் இப்போ பார்க்குறப்போ ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட்டு, கிராஃபு, ட்ரீ, அல்கோரிதம் வந்து ஃப்ளோ ஸ்டெப்ஸை கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஸோ கரெக்டாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதில் பிகோ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தப்பு அப்படிங்கிறப்போ புஷ்ஷு பாப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. NQ DQ தப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அல்கோரிதமோட ஸ்டெப்ஸை ஆர்டரை வந்து எழுத பாருங்க, மாற்றி எழுதுறாங்க. டயக்ராம்ஸ், அதாவது ட்ரீ கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா டயக்ராம் போடுங்க. மாதிரி ஒவ்வொரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறப்போ டயக்ராம்ஸ் கொடுக்க பாருங்க. ஸோ அடுத்து சர்க்கியூட்ஸ் அண்ட் நெட்வொர்க், KCL, KVL, தெவனின், நார்டன், சூப்பர் பொசிஷன் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பேஸ்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போக பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் தியரமோட ப்ரூஃப் அண்ட் ப்ரொசீஜரை லாஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அது மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ சைன் கன்வென்ஷனை தப்பாக போட்டுறாங்க, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸை மாற்றி போட்டுறாங்க. 1க்கு 2 தடவை கொஞ்சம் பொறுமையாக கூட பார்த்து யோசிச்சுட்டு கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. கரண்ட் டைரக்ஷன் அசம்ஷனை மறந்துறாங்க. ஸோ கால்குலேஷனில் ஸ்டெப் வைஸை கொண்டு போக பாருங்க, இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, இதில் வந்து செல்லு, டிஷ்யூ, ஹார்ட்டு, ஐ, பிரெயின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஃபங்க்ஷனு, டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன் இதை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருவோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் டயக்ராம் பேஸ்டுன்னு பார்க்குறப்போ செல்லு, நியூரானு, டிஷ்யூ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் டயக்ராம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் டயக்ராம் கொடுக்க முடிஞ்சா, அதாவது உங்களை ட்ரா பண்ண முடிஞ்சால் ட்ரா பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாங்க. டயக்ராமில் லேபிள் பண்ணுறத மறந்துறாங்க, அதாவது அந்த பார்ட்ஸ் குறிக்கிறத. அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அதாவது ஃபுல்லாக எழுத பாருங்கள், பாதியில் அப்படி நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமு, ஃபார்முலாஸு, அல்கோரிதம், ஃப்ளோ சார்ட்டு, ட்ரீ இந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கிற அதுபோக சர்க்கியூட்ஸு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் லாஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. மோஸ்ட்லி ஃபார்முலாஸும் டயக்ராம் எல்லாத்தையும் பாருங்க. அல்கோரிதம் இருந்தால் அல்கோரிதம் பார்த்துக்கோங்க, பிசிரோ கோட் இருக்குன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களால் ஜாஸ்ட்டு தெரில அப்படின்னாலும் உங்களால் இதை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாது தான். ஸோ இப்போ எனக்கு ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, காமனாக நம்ம சொல்கிற மாதிரி டெஃபினேஷன் கொடுங்க. டயக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா டயக்ராம் பண்ணுங்க. அது என்ன கண்டென்ட்டோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பாருங்க. ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா ஓரியன்ட்டாக எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ண பாருங்க. ஸோ இது போக ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்க. ஸோ இந்த இடத்துல அடித்தடுத்த எழுதாங்க. அது போக வந்து கொஸ்டின் நம்பர் என்ன கேட்டிருக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ண பாருங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை லாஸ்ட்டாக கூட அப்ரோச் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி டைம் பிளானிங் சொல்லியிருப்போம், அந்த 10 நிமிஷத்தை லாஸ்ட்டாக கூட ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட்டாக அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி முடிச்சுருங்க, இல்லை 1 வேர்ட்ஸ் வந்து கடைசி காலம் வரை விட்டுரும். ஸோ அதனால் 1 வேர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்து 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை லாஸ்ட் அப்ரோச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரினா ஃபஸ்ட்டே 1 வேர்ட்ஸ் அப்ரோச் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வரும், தெரில அப்படின்னாலும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் தெரிஞ்ச மாதிரி அப்ரோச் பண்ண பாருங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண பாருங்க. ஸோ இப்போ ஒரு முயல் எப்படி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டு கடைசி அந்த ஆமேட்டை தொத்துச்சோ, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுங்கிற ஒரு அசால்ட்டில் போயிட்டு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஒரு சில டைம் கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியாமையும் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். கொஸ்டின் ஈஸியாக வரலாம், மீடியமாக வரலாம். ஸோ ஆனால் நம்ம படித்ததை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.